ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா ரமேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2, 11, 20, 29 தேதிகள் பிறந்தவருடைய ரகசியமான குணங்களை பற்றி பார்க்கலாமா? 2ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். 2ஆம் தேதி பிறந்தவர்கள் மிதமிஞ்சின கற்பனா சக்தியோடு இருப்பாங்க. அவங்களோட லட்சியங்கள் உயர்ந்ததாக இருக்கும். பயந்த சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். சாந்தமாக இருப்பாங்க. மனோசக்தி, அதாவது மனோ வலிமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தீவிரமாக கற்பனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. சமூகத்தை திருத்தி அமைக்கிறத பற்றி புரட்சிகரமான எண்ணங்களை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சண்டை, ரத்தம் சிந்துதல் அந்த மாதிரியான புரட்சிகரமான விஷயங்களை விரும்பவே மாட்டாங்க. பேனா வீரர்னு சொல்லலாம். இவங்க எழுதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏமாற்றப்பட்ட போதிலும் இவர்களுக்கு கோபம் அதிகமாக உண்டாகாது. எழுத்து மூலமும் வாயால் சண்டை போடுறதுல இவங்கள மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் 11ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். 11ஆம் தேதி பிறந்தவர்கள் 2, 20, 29 தேதிகளை விட தெய்வ நம்பிக்கை, தெய்வ அனுகிரகம் உடையவராக இருப்பாங்க. நம்பிக்கையாலேயே எந்த காரியத்தையும் மிக எளிதில் சாதிச்சு காட்டுவாங்க. இவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுங்க. 11ஆம் தேதி பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை இருக்க பிடிச்சுக்கோங்க. 20ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். 20ஆம் தேதி பிறந்தவங்க மிதமிஞ்சின கற்பனா சக்தியும் தெய்வ அனுகிரகம் உடையவர்களாக இருப்பாங்க. சுலபமாக உலகம் இவர்களை வழிகாட்டியாக எண்ணி வழிபடும். இவங்க எல்லாருக்குமே வழிகாட்டியாக இருக்கிறதுல ரொம்ப பிரியப்படுவாங்க. இவங்க சுயநலத்தோடு இருந்தாங்கன்னா தன்னை சார்ந்தோரையும் தன்னையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கி விடுவாங்க. தெய்வ